வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு 11th இருக்க ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிற லெசனை நம்ம பார்க்கலாம்ப்பா. நம்ம ஏற்கனவே ஹிஸ்ட்ரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்தாலும் நம்ம எல்லா இதையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அடுத்தடுத்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. நம்ம ஏற்கனவே 11th 12th இருக்க எக்கனாமிக் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குப்பா. இப்போ நம்ம அதிலேயே ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிற லெசனில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள் தான். அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஊரக பகுதி என்பது நகரங்களும் மாநகரங்களுக்கும் வெளியே அமைந்துள்ள பகுதி அப்படிங்கிறாங்க. ஊரக பகுதின்னு சொல்கிறாங்கல்ல, அதுனா என்னதுன்னு கேட்டிங்கன்னா நகரம் மாநகரம் ரெண்டுக்குமே வெளியே இருக்கிற பகுதி தான் ஊரக பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஊரக பகுதிகளுக்கு அடிப்படை அழகாக அமைவது என்னன்னு கேட்டிங்கன்னா வருவாய் கிராமம். இந்த வருவாய் கிராமம் தான் அந்த ஊரக பகுதிகளுக்கு அடிப்படை அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மக்கள் தொகையில் 68.84 விழுக்காடு மக்கள் ஊரகங்களில் தான் வாழ்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம இப்போ மக்களில் எவ்வளோ இருக்கோம் அப்படின்னா 121 கோடி இருக்கோம் மொத்த மக்கள் தொகை. அந்த 121 கோடி மக்கள் தொகையில் 68.84% பேர் எங்கே வாழ்கிறாங்கன்னா ஊரக பகுதிகளில் தான் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரக பொருளாதாரத்தின் இயல்புகள் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். ஊரகம் ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா கிராமம் என்பது முதன்மை நிறுவனமாக செயல்பட்டு ஊரக சமுதாயத்தின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது அப்படிங்கிறாங்க. அந்த ஊரகத்தில் இருக்க அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வது எது அப்படின்னா கிராமம்தான். அதுதான் முதன்மையாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரக மக்கள் அங்கு வாழும் பிறரும் தம் மக்கள் என கருதி ஒருவருக்கொருவர் உணவுபூர்வமாக ஒற்றுமையுடன் இருப்பாங்க. அந்த ஊரக பகுதியில் இருக்கிற மக்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நம்ம கூட பிறந்தவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உணர்வுபூர்வமாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், வேளாண்மையை சார்ந்திருத்தல். ஊரக பொருளாதாரம் இயற்கையும் வேளாண் நடவடிக்கைகளும் தான் அவங்க சார்ந்து இருப்பாங்க. வேற எந்த தொழிலுமே அவங்களோட முக்கியமான தொழிலாக இருக்காது. வேளாண்மை தான் அவங்களோட முக்கியமான தொழிலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஊரக மக்களின் வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஊரக மக்களின் வாழ்க்கை முறை மிக எளியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க மக்கள் தொகை அடர்த்தி எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் வாழும் மக்களின் எண்ணிக்கை மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க கிராமம் முழுசும் பரவி இருப்பாங்க. அதனால ஒரு சதுர கிலோமீட்டரில் இருக்கிறவங்க மக்கள் அடர்த்தி கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவங்களோட வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்னு பாருங்கள். அவங்களோட வேலைவாய்ப்பு பருவகால வேலையின்மை, குறை வேலையுடைமை ஆகியவை கிராமங்களில் நிலவுது அப்படிங்கிறாங்க. அது வேலையின்மைனா அது எப்படி இருக்கும் அப்படின்னா வேலையின்மை என்பது தொழிலாளர்கள் வேலை செய்ய தகுதியும் விருப்பமும் இருந்தும் வேலை கிடைக்காமல் இருப்பது. அதாவது ஒரு இளைஞர் அந்த ஊரில் இருக்காங்கன்னா அவங்க வேலை செய்ய ரெடியாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வேலை கிடைக்காது. அதுதான் வேலையின்மை அப்படின்னு சொல்கிறாங்க. குறை வேலையுடைமை அப்படின்னா அதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா மறைமுக வேலையின்மையை தான் குறை வேலையுடைமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுனா தேவைக்கு அதிகமாக மிகுதியான தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவது. ஒரு இடத்துல 4 பேர் இருந்தால் அந்த வேலையை முடிச்சிருவான் அப்படின்னா அந்த இடத்துல 10 பேர் வேலையை அமர்த்துறது. அந்த தான் மறைமுக வேலையின்மை, குறை வேலையின்மை அப்படின்னு அந்த இடத்த சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், வறுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வறுமை அப்படின்னா என்ன அப்படின்னா அடிப்படை தேவையான உணவு, உடை, இருப்பிடம் அதை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலை தான் வறுமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரக பகுதியில் சுமார் 22 கோடி மக்கள் ஏழையாகவும் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கடன் சுமைகள். அந்த கடன் சுமைகளை பற்றி சர் மால்கம் டார்லிங் அவர்கள் 1925 ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஓர் இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே இறந்து அவன் சந்ததிக்கும் கடனையே விட்டு போகிறான். இப்படி தான் கிராமங்களில் இருக்கிறவங்களோட வாழ்க்கையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஊரக வருமானம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஊரக பொருளாதாரம் ஊரக மக்களுக்கு போதுமான வருமானத்தை அவங்களுக்கு கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகளோ வேலை வாய்ப்புகளோ தர இயலவில்லை அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு 5 பேருக்கு கூட வேலை வாய்ப்பு தரக்கூடிய நிலைமைக்கு அந்த ஊரக இது இல்லை அப்படிங்கிறாங்க. பெரும்பாலான தொழிலாளர்களும் திறமை வாய்ந்தவர்களும் மிகவும் குறை வேலையுடையவர்களாக இருக்கிறார்கள்ங்கிறாங்க. அவங்களுக்கு திறமைலாம் இருக்குது, ஆனால் வேலை தான் இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. சார்ந்திருத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரக பகுதியில் வாழ்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா நகரப்பகுதியில் வாழ்கிற அவங்க பிள்ளைங்க அவங்க சமுதாயங்களை சார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இரட்டைத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இரட்டைத்தன்மைனா என்னன்னு பாருங்க. எதிரிடையான இரண்டு கூற்றுக்கள் நிலவுவதே இரட்டைத்தன்மை அப்படிங்கிறாங்க. ஆப்போசிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படி நிலவுறது தான் இரட்டைத்தன்மை. அதாவது பணக்காரன் பணக்காரனாக இருக்கான், ஏழை ஏழையாக இருக்கான், ஒரு இடத்துல வேலை அதிகமாக இருக்குது, ஒரு இடத்துல வேலை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறாங்கல்ல, இந்த மாதிரி இருக்கிறது தான் இரட்டைத்தன்மைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறாங்க. ஊரக பகுதிகளில் வந்து வருமானம், சொத்து, செல்வம் ஆகியவற்றின் பகிர்வு வந்து ஊரக மக்களிடையே வந்து ரொம்ப ஏற்றத்தாழ்வாக இருக்கும். ஏன்னா அந்த வசதியானவங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஏழைங்களை ஒரு மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரி அங்கே ஏற்றத்தாழ்வு வந்து ஊரக பகுதியில் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், குடிப்பெயர்ச்சி. அவங்க வந்து ஊரக வேலைவாய்ப்பில் வந்து ஊரக சைடு இருக்கிறவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதில் நகரங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கும்ல, அதனால அவங்க நகரத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் உள்ளது அப்படிங்கிறாங்க. இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இரட்டை நஞ்சாக்கள் அப்படின்னு சுமா சர் அப்படிங்கிறவங்க கூடுறாங்க. இரட்டை நஞ்சாக்கள் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா, சுமா சர் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புறம் வந்து கிராமங்கள் காலியாகுது, மறுபுறம் வந்து நகரங்கள் வந்து நெரிசலாக இருக்குது, இது வந்து இரட்டை நஞ்சாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போதைய வளர்ச்சி வகை முறை வந்து அபாயகரமானது என்று அவரின் சிறிய அழகு என்ற நூலில் வந்து விளக்குறாரு. அப்போ சுமாசர் அவங்களோட புக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறியது தான் அழகு, அதாவது சின்னதாக இருக்கிறது தான்ப்பா ரொம்ப அழகு அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஊரக மேம்பாட்டு பொருள். அடுத்து ஊரக மேம்பாடுனா என்ன அப்படின்னு உலக வங்கி ஒரு கூற்று சொல்லியிருக்கு. அந்த கூற்று பாருங்க, ஊரக மேம்பாடு என்பது குறிப்பிட்ட ஊரக மக்களின் பொருளாதார சமூக வாழ்க்கை முறையை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட உத்தி அப்படிங்கிறாங்க. ஊரக மேம்பாடு அப்படின்னா ஊரக மக்களை வந்து நாங்கள் மேம்படுத்துறதுக்கான உத்தி தான்ப்பா ஊரக மேம்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊரக மேம்பாட்டுக்கான தேவைகள்லாம் என்னென்ன அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஊரக பகுதியில் முன்னேற்றம் இன்றி நாடு வந்து கண்டிப்பாக முன்னேற்றம் அமையாது. ஏன்னா கிராமங்கள்லேருந்து தான் எல்லாமே வந்து நகரங்களுக்கு வரும். அப்படி இருக்கும்போது கிராமங்களில் முன்னேற்றம் இல்லை அப்படிங்கும்போது முன்னேற்றம் வந்து நாட்டை வந்து முன்னேற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கிராமங்களின் பின்தங்கிய நிலைமையை நாட்டின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்தை அடைவதற்கு தடையாக அமைகிறதுங்கிறாங்க. அதாவது நாடு வந்து முன்னேறும், ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்து நாடு முன்னேறதுக்கு வந்து கிராமங்களில் பின்தங்கிய நிலைமை வந்து தலையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஊரக மக்களுக்கு வந்து முறையான கல்வி, மருத்துவம், சுகாதார வசதிகளை அளிச்சு நகர்ப்புறத்துல காணப்படும் பிச்சை எடுத்தல், குப்பை பொறுக்குதல்ங்கிற வேலையெல்லாம் வந்து நம்ம கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, வேளாண்மையும் அதன் சார்புடைய தொழில்களையும் வந்து முன்னேற்றிட்டோம் அப்படின்னா ஊரக பகுதிகளில் வந்து மேம்பாடு அடைஞ்சிருங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிராமங்களை முன்னேற்றுவதன் மூலம் வந்து அவங்க வந்து நகர்ப்புறத்துக்கு வேலையை தேடி வரமாட்டாங்க. அவங்க ஊர்லேயே வேலை கிடைச்சா அவங்க ஏன் நகர்ப்புறமாக வரப்போகிறாங்க, இதன் மூலம் வந்து நம்ம ஊரக பகுதியை முன்னேற்றலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், ஊரக பகுதியை முன்னேற்றுவதன் மூலம்தான் பயன்படுத்தாத வளங்களையும் குறைவாக பயன்படுத்தி இயற்கை வளங்களை வந்து நம்ம முழுமையாக பாதுகாக்கணும். எதனால் பாதுகாக்க முடியும்னா, ஊரக பகுதிகளை முன்னேற்றினா தான் நம்ம இயற்கையும் பாதுகாக்க முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிராமப்புறங்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதியை வந்து நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த உட்கட்டமைப்பு வசதியை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, புறா என்ற திட்டத்தை வந்து அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. அது புறா என்கிற திட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராமப்புறங்களில் இருக்க உட்கட்டமைப்பு வசதியை வந்து உயர்த்துறது தான் புறா அப்படிங்கிற திட்டம். நெக்ஸ்ட் பாருங்க, ஊரக வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதன் மூலம் தான் மனித குறியீடு, மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் குறியீடு, பாலின வேறுபாட்டு குறியீடு, இயல் தர வாழ்க்கை குறியீடு, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு, எல்லா பொருளாதாரத்திலையும் வந்து நம்ம உலக அரங்கில் வந்து இந்தியா வந்து மேம்பாட்டாக இருக்க முடியும். இப்படி மேம்படணும் அப்படின்னா ஊரகத்தை தான் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஊரக பொருளாதாரத்தில் சில சிக்கல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன சிக்கல்னு பாருங்கள். மக்கள் சார்ந்தவை, வேளாண்மை சார்ந்தவை, உள்கட்டமைப்பு வசதிகள் சார்ந்தவை, பொருளாதாரம் சார்ந்தவை, சமூகம் கலாச்சாரம் சார்ந்தவை, தலைமை சார்ந்தவை, நிர்வாகம் சார்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்கல்களை வந்து ஒரு 7 விதமாக பிரிக்கிறாங்க. நீங்கள் இந்த சிக்கல்கள் இந்த 7 மட்டும் படிச்சுக்கோங்கப்பா, இதோட டீட்டெயிலெல்லாம் தெரிய வேண்டாம். இது ஊரக பொருளாதாரத்தில் உள்ள சிக்கல்கள் என்ன அப்படின்னு கேட்டு இதில் ஒரு 4 கொடுத்துட்டு பொருந்தாதில் 1 வச்சுட்டு அதை கேட்டுருவாங்க. இதை டீட்டெயிலாக பார்க்க வேணாம், அது என்னென்னு மட்டும் பார்த்துக்கோங்க. மக்கள் சார்ந்த சிக்கல், வேளாண்மை, உட்கட்டமைப்பு வசதிகள், பொருளாதாரம், சமூக கலாச்சாரம், தலைமை சார்ந்தவை, நிர்வாகம் சார்ந்தவை அப்படிங்கிறது மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும். நெக்ஸ்ட் ஊரக வறுமை பாருங்க. ஊரக வறுமையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிராமங்களில் வாழும் மக்கள் வந்து நாள் ஒன்றுக்கு வந்து 2400 கலோரி அளவும் அதற்கு குறைவாகவும் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறாங்க.
கிராமங்களில் வாழ்கிற மக்கள் வந்து ஒரு நாளைக்கு 2400 அளவு அவ்வளோதான் கலோரி எடுத்துக்கிறாங்க. சில பேர் அதுக்கும் குறையா கூட அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. வறுமை கோட்டிற்கு கீழ் அப்படி எடுத்துக்கிறவங்க தான் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறவங்க அப்படின்னு கணக்கு சொல்கிறாங்க. இவங்க அதை எப்படி கணக்கு சொல்கிறாங்கன்னா 2009-2010 ஆண்டு ஊரக பகுதியில் வறுமையில் உள்ள மக்களின் விழுக்காடு வந்து 54.10% இருந்துச்சான். 2019-2010 மொத்த வறுமை எவ்வளோ இருந்துச்சான்? 33.80 தான் இருந்துச்சான். 2009-10 வந்து நம்ம நாட்டினோட மொத்த வறுமையே 33.80 தான் 80% தான். ஆனால் வந்து 2009-2010 ஊரக மக்களுடைய வறுமை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 54.10% இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரக பகுதியில் வந்து 2005 ஆண்டில் வந்து தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினர் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா 80% பேர் இருந்தாங்களாம். அதில் 2015 ஆண்டில் வந்து 80 கோடி மக்கள் வந்து எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னா கிராமங்களில் வாழ்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எக்கனாமிக்னா ஃபுல்லாக டேட்டா தான்ப்பா, நீங்கள் படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த வட்டம் நமக்கு வந்து எக்கனாமிக் தான் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் ஏற்றிருக்காங்க, ஒரு 20 கொஸ்டின். அப்படிங்கும்போது நீங்கள் டேட்டாவெல்லாம் நீங்கள் ஒரு திரும்ப திரும்ப படிங்க, உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். 2015 ஆண்டு வந்து கிராமத்தில் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க அப்படின்னா 80 கோடி மக்கள் வாழ்கிறாங்க. அவங்கள கால் பகுதி மக்கள் வந்து 22 கோடி மக்கள் வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் தான் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. மொத்தம் வந்து 80 கோடி மக்கள் இருக்காங்கன்னா அவங்கள 22 கோடி மக்கள் வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உலக ஏழை மக்கள் தொகையில் 22% வந்து இந்தியாவில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உலகத்திலே இருக்கிற ஏழைகளில் வந்து 22% பேர் இந்தியாவிலே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஊரக வறுமைக்கான காரணங்கள் சொல்கிறாங்க. எதனால் ஊரகத்தில் வந்து வறுமை ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. நிலங்களை சரியாக பிரிக்கப்படாமை அப்படிங்கிறாங்க. அதாவது நிலங்களை வந்து சரியாக பிரிக்காமல் அது வந்து ஒரு சிலரிடமே மட்டுமே குவிஞ்சு கிடக்கிறதுனால கிராம மக்கள் வந்து அவங்க குடும்பத்துக்கு தேவையான வருமானத்தை வந்து அவங்க ஈட்டி தர முடியலை, அதனால கூட அவங்க வறுமையாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. பண்ணை சாராத தொழில்களில் வேலையின்மைங்கிறாங்க. அவங்களுக்கு விவசாயம் தான் தெரியும், அதை விட்டால் வேற எந்த தொழிலும் அவ்வளோவா தெரியாது, அதுவே இவங்களுக்கு பாதி வறுமையை வழிவகுக்குதுன்னு சொல்கிறாங்க. பொதுத்துறைகளில் முதலீடு இன்மை அப்படிங்கிறாங்க. மனித வளத்தை மேம்படுத்துவதற்கான முதலீடு வந்து நம்ம நாட்டில் மிக குறைவாக தான் இருக்குது, அது கூட ஒரு காரணங்காங்க. பணவீக்கம் சொல்கிறாங்க. பொருளின் விலை வந்து அதிகரிக்கிறது அப்படிங்கிறதுனால ஊரக மக்களின் வாங்கும் சக்தி வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. குறைந்த உற்பத்தி திறன் அப்படிங்கிறாங்க. ஊரக தொழிலாளரோட உற்பத்தி திறன் வந்து பண்ணைகளின் உற்பத்தி திறனை விட குறைவாக இருக்கிறதுனால வறுமைக்கு காரணமாயிருதுங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வளர்ச்சி நன்மைகளில் உள்ள சமனற்ற நிலையை, அதாவது பொருளாதார வளர்ச்சியால் ஏற்படும் நன்மைகளை வந்து பணக்காரவங்க மட்டும்தான் அனுபவிக்கிறாங்க, ஏழைகளுக்கு வந்து அது கிடைக்க மாட்டேங்குது, அதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், குறைந்த பொருளாதார வளர்ச்சி வீதம் அப்படிங்கிறாங்க. இந்தியா பொருளாதார வளர்ச்சியானது பணக்காரர்களுக்கு மட்டும்தான் நன்மை தருது, ஏழைகளை வந்து அது கண்டுக்க மாட்டேங்குது அப்படிங்காங்க. பெரிய தொழிற்சாலைகளுக்கான முக்கியத்துவம். இந்தியாவில் வந்து பெரிய தொழிற்சாலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதாவது அதிக முதலீடு தர நகர்ப்புறத்துக்கு தான் முதலீடு கொடுக்குறாங்க. கிராமத்தை வந்து என்னன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க சிட்டியில் இருக்கிறவங்க வந்து அதிகமாக பணம் வச்சுருக்கிறதுனால இயந்திரம் எல்லாம் வாங்கினா உடனே கொடுத்து வாங்கிடுறாங்க. கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களால அது முடிய மாட்டேங்குது அப்படி சொல்கிறாங்க. சமூக குறைபாடுகள் சொல்கிறாங்க. சமுதாயத்தில் நிலவும் பழக்க வழக்கங்களும் நம்பிக்கைகளும் ஆக்கற்ற உற்பத்தி செலவை வந்து அதிகரிக்கிறது அப்படிங்கிறாங்க. சமுதாயத்தில் இருக்கிற எல்லா பழக்க வழக்கமும் கூட உற்பத்தி திறன் செலவை வந்து அதிகரிச்சுட்டு கொண்டு போயிடுது, அது கூட ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஊரக வறுமையை ஒழிக்க வந்து அவங்க என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு ஒரு பாக்ஸ் சொல்லியிருப்பாங்க. இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா, வித் இயர்ஸோட கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் வச்சுக்கோங்க. ஒரு ஷார்ட்கட் போட்டுக்கோங்க, இல்லைன்னா 2-3 தடவை திரும்ப படிங்க, மனசில் பதிஞ்சிடும். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இந்த பாக்ஸ்லேருந்து வந்துடும். ஏன்னா இது வந்து வறுமை ஒழிப்பு திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வாங்க, 20 அம்ச திட்டம் வந்து 1975. 20 அம்ச திட்டத்தை வந்து இந்திரா காந்தி அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா நம்ம தேசிய அவசர நிலையின் போது கொண்டு வந்தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். ஒருங்கிணைந்த அப்படின்னா எல்லாருமே 8 மணிக்கு வந்து ஆஜராயிருங்க. ஒருங்கிணைந்தனா ஒன்று சேருங்க அப்படின்னு தானே அர்த்தம். எல்லாருமே 8 மணிக்கு வந்து ஆஜராயிருங்க அப்படின்னு அர்த்தம், அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1978. ஊரக இளைஞர்களுக்கான தன் வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம். ஊரகத்தில் இருக்க ஏழைங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த திட்டம் எப்போனா 1979. வேலைக்கு உணவு திட்டம். காலையில் 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருங்க, நைட்டு 7 மணிக்கு டின்னர் சாப்பிட்ருங்க. 1977.
தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னா 1980. எல்லாரும் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னா வேலை கொடுக்குறாங்கன்னு எல்லாரும் ஓடியாந்து ரவுண்டாக உட்காருங்க வேலை கொடுக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். நிலம் இல்லாதவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஒரு நிலம் கொடுப்போம் அப்படின்னு ஒரு உறுதிப்பட 3 பேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ஊரகம் உள்ளாட்சி 3 பேரும் உறுதிப்பட சொல்கிறாங்க. 1983 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து ராஜீவ்காந்தி கொண்டு வந்திருப்பாங்க 1989. நெக்ஸ்ட் மகாத்மா காந்தி திட்டம். நேரு வந்த பிறகு பின்னாடியே காந்தி வந்துட்டாரு 2006 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நேரு வந்தோன்னா காந்தி பின்னாடியே வந்துட்டாரு. அடுத்து பிரதம மந்திரி ஆதர்ஸ் கிராம் சதக் யோஜனா. சதக் அப்படின்னா சாலை போடுறதுப்பா. சதக்குன்னு 20 சதக்குன்னு வெட்டிட்டாங்க 10, 20 10ன்னு பிரிஞ்சிச்சா, சதக்குன்னு வெட்டிட்டாங்க 20 10 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பாரத் நிர்மாண் யோஜனா, அப்புறம் ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு, தேசிய ஊரக நலத்திட்டம், இது 3மே வந்து 2005 தான். இதை 3மே அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரத் நிர்மாண், தேசிய ஊரக நலத்திட்டம், பாரத் நிர்மாண் யோஜனா. நெக்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம். அதாவது நலத்திட்டம் கேட்க போக பாரத்தில் போய் நிர்மாண் யோஜனாட்ட போய் கேட்குறாரு. யார் கேட்குறாருன்னா ஜவஹர்லால் நேரு கேட்குறாங்க. ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற மறுசீரமைப்பு அப்படின்னா 2005. இது 3ஐயும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க 2005. இந்திரா ஆவாஸ் யோஜனானா 1985 86. இந்திரா சாவா யோஜனானா 85 86. ராஜீவ்காந்தி யோஜனா நேரு பேர்லேயே வந்தாச்சு, இந்திரா காந்தி பேர்லேயே வந்தாச்சு. ராஜீவ்காந்தி மட்டும் எப்படி விட்டு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ராஜீவ் ஆவாஸ் யோஜனாவும் கொண்டு வந்துட்டாங்க 2009. நெக்ஸ்ட் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011. எங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துங்கன்னு 2 பேரும் தனித்தனியாக நிற்கிறாங்க 2011. 1 தனித்தனியாக நிற்கிறாங்க. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இந்த பாக்ஸை மட்டும் ஜஸ்ட் இன்னொருக்க பார்ப்போம் வாங்கப்பா. 20 அம்ச திட்டம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1975. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம்னா எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு வந்துருங்க, 8 மணிக்கு எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு வந்துருங்க 1978. ஊரக இளைஞர்களுக்கு தன் வேலைவாய்ப்பு பயிற்சி இல்லைன்னா சுய வேலைவாய்ப்பு பயிற்சிப்பா, அது 1979. வேலைக்கு உணவு திட்டம், காலையில் 7 மணிக்கு டிஃபன் சாப்பிட்ருங்க, நைட்டு 7 மணிக்கு டின்னர் சாப்பிட்ருங்க. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னா 1980. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம்னா 3 பேரும் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கொடுத்துருவோம்னு உறுதி அளிக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம்னா 1989. ஜவஹர்லால் நேரு வந்தோன்னா பின்னாடியே காந்தி வந்துடுறாரு 2006. பிரதமர் மந்திரி கிராம் சதக் யோஜனா 20 சதக்குன்னு பாதியாக வெட்டிருங்க 20 10. நெக்ஸ்ட் பாருங்க, பாரத் நிர்மாண் யோஜனா தேசிய ஊரக நலத்திட்டம், ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் 3மே 2005. இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985 86. ராஜீவ் யோஜனா வந்து 2009. நெக்ஸ்ட்டு தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம், வாழ்வாதாரம் கொடுங்கன்னு 2 பேரும் தனித்தனியாக கேட்குறாங்க 11. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. ஒரு 2 தடவை இப்படி படிங்கப்பா, கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஊரக வேலையின்மை, அதை பற்றி ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பணிக்கான படிப்பு என்ற ஆய்விற்காக பீட்டர் டயமண்ட், டேல் மார்டின்கன், கிறிஸ்டோர் பிசாரிட்ஸ் ஆகியோருக்கு வந்து பொருளாதார அறிஞர் வந்து 2010 வந்து அவங்க பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு பாருங்கள். டயர்ட் ஆகாமல் பிசாசு மாதிரி படித்ததுனால நிறைய மார்க் எடுத்து நோபல் ப்ரைஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது டயர்ட் ஆகாமல் பிசாசு மாதிரி படித்ததுனால நிறைய மார்க் எடுத்து நோபல் ப்ரைஸ் வாங்கிட்டாங்க. இவங்களோடது எப்படி, இவங்களோட கோட்பாட்டுக்கு என்ன பேருனா டிஎம்பி முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிஎம்பி முறை என்னன்னா, பொருளாதார கொள்கையும் ஒழுங்குமுறைகளும் எப்படி வேலையின்மை காலியிடங்கள், கூலி ஆகியவற்றை பாதிக்குது அப்படிங்கிறத அறிந்து கொள்றதுக்கு தான் டிஎம்பி முறை உதவுதுங்கிறாங்க. அந்த டிஎம்பி முறையை கண்டுபிடிச்சவங்க டயமண்ட், மார்டின், பிசாரிட். அது வந்து எதுக்கு உதவு அப்படின்னா, வேலையின்மைக்கான காலியிடங்கள், கூலி, இது எல்லாமே எப்படி பொருளாதாரத்தை பாதிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் டிஎம்பி முறை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியாவில் மொத்த வேலையின்மை எவ்வளவு இருக்குது அப்படின்னா 8.5% இருக்குது அப்படிங்கிறாங்க. இது எப்படி சொல்கிறாங்கன்னா, 2014 அக்டோபர் 4 நிலவரப்படி
ஊரக வேலையின்மை வந்து 7.8% தானா. ஊரக வேலையின்மை 7.8% தானா. அதே நேரம் பாருங்க, நகர்ப்புற வேலையின்மை வந்து 10.1%, அதை விட குறைவு. ஆனால் இந்தியாவோட மொத்த வேலையின்மை எவ்வளவுன்னு பாருங்க, 8.5%. அப்போ ஊரக வேலையின்மை வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரக வேலையின்மை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து வெளிப்படையான வேலையின்மை, 2 வந்து மறைமுக வேலையின்மை இல்லைன்னா குறை வேலையுடைமை, தேர்ட் ஒன்று வந்து பருவகால வேலையின்மை அப்படின்னு 3 விதமாக பிரிக்கிறாங்க. வெளிப்படையான வேலையின்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, வேலை செய்ய தயாராக இருந்தும் அவங்களுக்கு வேலை கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறது தான் வெளிப்படை வேலையின்மை. மறைமுக வேலையின்மைனா, ஒரு இடத்துல 10 பேர் செய்கிற 4 பேர் வேலை செஞ்சு முடிச்சிருவாங்க, ஆனால் அந்த இடத்துக்கு 10 பேரை வந்து வேலைக்கு அமர்த்துறது தான் மறைமுக வேலையின்மை. இதில் வந்து உற்பத்தி வந்து குறைகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஊரக பகுதிகளில் மறைமுக வேலையின்மை வந்து 25 முதல் 30 விழுக்காடு வரை காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. பருவகால வேலையின்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை சூழல் காரணமாக வந்து பருவ காலத்துலங்க வந்து அவங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும் இல்லைங்களா, வெள்ளம் இதெல்லாம் வரும்போது, அதுதான் பருவகால வேலையின்மை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதன்படி பாருங்க, 84 விழுக்காடு வேளாண் தொழிலாளர்கள் வந்து குறை வேலையுடைமையாக தான் இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு அதாவது 4 பேர் வேலை செஞ்சால் போதும் அப்படிங்கிற இடத்துல 10 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஆண்டுக்கு வந்து 82 நாட்கள் வந்து வேலையின்றி உள்ளனருங்கிறாங்க. வேளாண் தொழிலாளர்கள் வந்து விசாரணை குழு அறிக்கைப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, 84% விழுக்காடு வேளாண் தொழிலில் வந்து குறை வேலையுடைமையாக இருக்காங்க. அவங்க வந்து 82 நாட்கள் வந்து ஆண்டுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 82 நாள் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஊரக வேலையின்மைக்கான காரணங்கள், அதாவது ஊரக சைடு வந்து எதனால் வந்து இவங்களுக்கு வேலை இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாருங்கள், திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் இல்லை. அவங்க வந்து அந்த வேளாண்மையே நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த வேளாண்மை இல்லாத நேரத்தில் வந்து அவங்க வேற தொழிலை நோக்கி அவங்க நகர்ந்து போக மாட்டேங்கிறாங்க. அதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. வேளாண் பருவகாலம் சார்ந்தது, வேளாண்மை வந்து பருவகாலம் சார்ந்தது தான். அதுக்கு மாற்றாக வந்து அவங்க எதுவுமே யோசிக்காமல் அந்த வேளாண்மையை நம்பியே இருக்காங்க. அதுவும் ஒரு காரணம் அப்படிங்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, துணை தொழில்கள் இன்மை. போதிய முதலீடு, நிதி வசதி அதெல்லாம் அவங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால அந்த வேளாண்மையோட சேர்ந்து கோழி வளர்ப்பு, கயிறு திரித்தல் அப்படிங்கிற துணை தொழிலெல்லாம் அவங்களால செய்ய முடியாமல் இருக்குது. அதுவும் ஒரு காரணங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வேளாண்மையை இயந்திரமயமாக்கல். வேளாண்மையை வந்து டிராக்டர் இதெல்லாம் போட்டு இயந்திரங்களை வச்சு வேலை பார்த்துடுறாங்க. அறுவடை மிஷினு, கதிரடிக்கும் மிஷினுக்கெல்லாம் அவங்களே போட்டுடுறாங்க. மிஷின் போட்டுறதுனால ஆளுங்களுக்கு வந்து வேலை இல்லாமல் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மூலதன செறிவு தொழில்நுட்பம் அப்படிங்கிறாங்க. நகர்ப்புறம் வந்து விரிவடைஞ்சுக்கிட்டே வருது. தனியார் தொழில்துறை மூலதனம் வந்து செறிஞ்சு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினதுனால அவங்களுக்கு வந்து கூடுதல் வேலைவாய்ப்பு கிடைக்குது. இவங்க ஊரகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து கொடுக்க முடியலை அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் கல்வி முறையில் உள்ள குறைபாடுகள். தற்போது வளர்ந்து வரும் கல்வி முறையில் வந்து ஊரக வேலையின்மை சிக்கலை வந்து மேலும் அதிகப்படுத்துதுங்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் பட்டதாரிகள் வந்து படிச்சிடுறாங்க இல்லைங்களா, அப்படி இருக்கும்போது கீழே படித்தவங்க அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிடுது. அதுவும் ஒரு குறைபாடாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுக்கான தீர்வுகள்லாம் நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க கேட்கும்போது அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, துணை தொழில்களை வந்து நீங்கள் துணை தொழில்கள் பண்ண ஆரம்பிங்க. பருவகால வேலையின்மை இல்லை அப்படின்னா அடுத்துக்கு ஆப்ஷனாக நம்ம என்ன வேலை செய்யலாம் அப்படின்ட்டு அதை யோசிங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்து சாலை வசதி, வடிகால், கால்வாய்கள் இதெல்லாம் உட்கட்டமைப்பெல்லாம் சரி பண்ணி அதன் மூலமாக நீங்கள் வேலை கொடுங்கங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நீர்ப்பாசன வசதி. நமக்கு போதிய அளவு மழை இல்லாததுனால வேளாண்மைக்கு நமக்கு வேலை இல்லாமல் போகுது. அப்போ நீர்ப்பாசன வசதியை மேம்படுத்தணுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஊரக தொழில் மயமாக்கல். வேலை வாய்ப்பினை வந்து உருவாக்கி ஊரக பகுதிகளில் வந்து புதிய தொழிற்சாலை அமைக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்க ஊர்லேயே வேலை கிடச்சிச்சுன்னா அவங்க வந்து நகரத்தை நோக்கி வரமாட்டாங்க இல்லையா, அப்படி செய்யலாங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, தொழில்நுட்ப கல்வி அப்படிங்கிறாங்க. எல்லாருமே டிகிரி அது இதுன்னு படிக்காமல் தொழில் சார்ந்த படிப்புகளை படித்து அதன் மூலயமா வந்து இளைஞர்களை வந்து சொந்த தொழில் செய்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம அந்த ஊரக வேலை வாய்ப்பின்மையை நம்ம குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஊரக தொழிற்சாலைகள் பற்றி அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ.